Hello friends, this is Learn Pharma in Tamil YouTube channel. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா pharmacognosy and phytochemistry பார்க்க போகிறோம். 4th semester B Pharm. இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா drug containing glycosides அது பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கிளைகோசைட்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். கிளைகோசைட்ஸ்னால் அதில் வந்து சுகர் மாலிகூல் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிளைகோசைட்ஸ். Glycosides is a molecule containing sugar group bonded in the anomeric carbon. அதாவது ஒரு கார்பன் கூட சுகர் மாலிகூல்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிளைகோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 2 பாண்ட் இருக்குன்னு வைங்க. ஒரு பாண்டு வந்து இன்னொரு பாண்டோட சுகர் மாலிகூல் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைகோசைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளைகோசைட்ஸ் இஸ் a molecule containing sugar group bonded through the anomeric carbon to another group. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட் மூலியமாக ஜாயிண்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஸ்டன்ஸ் கிளைகோசைடிக் பாண்டை வச்சுருக்கோ அதை தான் கிளைகோசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி அது கிளைகோசைடிக் பாண்டோடு இருந்துச்சுன்னா அதை தான் கிளைகோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கிளைகோன் ஏ கிளைகோன்னு 2 இருக்கும். அதாவது 2 பாண்டில் தானே நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகுது. அப்போது ஒரு பாண்டு வந்து கிளைகோனாக இருக்கும், இன்னொரு பாண்டு வந்து ஏ கிளைகோனாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த கிளைகோன் ஏ கிளைகோனை எப்படி செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் மூலியமாக செப்பரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளைகோன் ஏ கிளைகோன்னா என்னென்னு பாருங்கள். கிளைகோன்னா சுகர் குரூப்பு, ஏ கிளைகோன்னா நான் சுகர் குரூப்பு. ஒரு காம்பவுண்டில் ஒரு காம்பவுண்ட்னால் நிறையா மாலிகூல்ஸ் இருக்குமா. அதில் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு குரூப் வந்து சுகர் மாலிகூல்ஸோட அட்டாச் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து சுகர் மாலிகூலோட அட்டாச் ஆகலை ஒரு பாண்டு. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகர் மாலிகூலோட அட்டாச் ஆகிருக்கிறத வந்து கிளைகோனுன்னும் சுகர் மாலிகூலோட அட்டாச் ஆகாததை ஏ கிளைகோனுன்னு சொல்கிறாங்க. அதை தான் கிளைகோன் ஏ கிளைகோனுக்கு இருக்கிறது. கிளைகோன்னா சுகர் குரூப் இருக்கணும், ஏ கிளைகோன்னா நான் சுகர் குரூப் இருக்கும். இது எல்லாமே ஒரே காம்பவுண்டில் தானே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் மூலியமாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இந்த பாண்டு நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கிளைகோசிடிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதை பிரேக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த கிளைகோன் மாலிகூலும் ஏ கிளைகோன் குரூப்பும் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா கிளைகோசிடிக் பாண்டே ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட கிளாஸிஃபிகேஷன்னா 3 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைப்புன்னு பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கிளைகோனை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் சுகர் மாலிகூல்ஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், பென்டோஸ். இதில் இருக்கிற கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோசைடு, ஃப்ரக்டோசைடு, பென்டோசைடு. இந்த பாண்ட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மாலிகூல்ஸில். குளுக்கோஸ் மாலிகூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளுக்கோசைட் பாண்ட் இருக்கும், ஃப்ரக்டோஸில் ஃப்ரக்டோசைட் பாண்டு, பென்டோஸில் பென்டோசைட் பாண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஏ கிளைகோன் மாலிகூல்ஸை பொறுத்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆந்த்ரோகுயினோன் கிளைகோசைட்ஸ் இருந்துச்சுன்னா அது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னா, ஆலெலாம் ஆந்த்ரோகைனோன் கிளைகோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்டிகைடு கிளைகோசைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெண்ணிலாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ளாவனோன் கிளைகோசைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜின்கோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டீராய்டல் கிளைகோசைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சொலானமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது தான். ஆந்த்ரோகுயினோன், ஆல்டிகைடு ஏஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாவனோன், ஸ்டீராய்டல் நமக்கு தெரிஞ்சது தான். ஃப்ளாவனோன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஆந்த்ரோகுயினோன்னா சென்னா, ஆலோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆல்டிஹைடு வந்து வெண்ணிலாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஃப்ளாவனோன் கிளைகோசைட்ஸ்னால் ஜின்கோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்டீராய்டுன்னு பார்த்திங்கன்னா சொலானம், சொலேனீஷியா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்க, கிளைகோசிடல் லிங்கேஜை பொறுத்து பிரிச்சுருக்காங்க. கிளைகோசிடல் லிங்கேஜை பொறுத்து எப்படின்னா இதில் 4 வகையான கிளைகோசைட்ஸ் இருக்குது. எப்படின்னா O, S, N அண்டு C 4 வகையானது இருக்குது. ஓன்னு பார்த்திங்கன்னா ஆந்த்ரோகுயினோன்.
ஆந்த்ரோன் சொல்கிறோமா, எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோகுயினோன் கிளைகோசைட்ஸு, கார்டியோ கிளைகோசைட்ஸு. ஆந்த்ரோகுயினோனில் ஓ சொல்கிறோம், கார்டியாக்கில் ஓ வருது. ஸோ வந்து ஓ கிளைகோசைட்ஸ் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எஸ் கிளைகோசைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே சீட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சீட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் என் கிளைகோசைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்னு நியூக்ளியோசைட்ஸு. தென் சின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கரா ஆலோலலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. இது வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் கிளைகோனில் என்ன சுகர் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதில் என்ன கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏ கிளைகோனில் என்ன கிளாஸஸ் இருக்குது, அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் கிளைகோசைட லிங்கேஜ், அந்த பாண்ட் எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான கெமிக்கல்ஸ் டெஸ்ட்டு. கிளைகோசைட்ஸில் வந்து நிறையா டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் எப்படி என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னென்ன காம்பவுண்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெமிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டெஸ்ட் ஃபார் ஆந்த்ரோகுயினோன் கிளைகோசைட்ஸ். அதுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்-ராஜர்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா, பாண்ட்-ராஜர்ஸ் டெஸ்ட்டு. இதில் ஒன்றும் இல்லை, இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் ட்ரக் எடுத்துக்கோங்க. ட்ரக்கில் வந்து 10 to 15 ml HCl ஆட் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அதை வந்து நம்ம கூல் பண்ணி ஃபில்ட்ரேட் பண்ணணும். நம்ம செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டே தான். ஃபஸ்ட்டு ட்ரக் எடுத்துகிட்டு அது கூட HCl எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சக்கப்புறம் அது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஃபில்ட்ரேட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டர்டு ப்ராடக்ட் மேலே இருக்கணும் இல்லையா, அந்த ஃபில்டர் ப்ராடக்டை எடுத்து அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா CCl4 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பிளை கொண்டு போய், இந்த சாம்பிள் எவ்வளோ இருக்கோ இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அம்மோனியா சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அம்மோனியா சொல்யூஷன் இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கடுத்தது ஷேக் பண்ணணும். அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு இல்லைனா ரெட் கலராக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரக் எடுத்து HCl கூட போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். அடுத்தது ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த ஃபில்டர் எக்ஸ்ட்ராக்டை எடுத்து மறுபடியும் CCl4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ இருக்கோ அதோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அம்மோனியம் சொல்யூஷனை இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்து ஷேக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிங்க்லேருந்து ரெட் கலரில் கிடைக்கும். இப்போ பிங்க் இல்லைனா ரெட் கலர் கிடச்சதுன்னா ஆந்த்ரோகுயினோன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ட்ரக்லன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னா, ஆலோ, இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அதுதான். ஆலோ எடுத்து போடுங்க, சென்னா எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பிங்க் கலர் கிடச்சதுன்னா ஆந்த்ரோகுயினோன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போனின் கிளைகோசைட்ஸ், அந்த டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். சப்போனின் கிளைகோசைட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோலைசிஸ் டெஸ்ட்டு, ஃபோம் டெஸ்ட்டு. ஓகேவா, ஹீமோலைசிஸ் அண்ட் ஃபோம் டெஸ்ட்னு 2 வகையான டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹீமோலைசிஸ் டெஸ்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். ஹீமோ அப்படின்னாவே நமக்கு தெரியும் பிளட்டுன்ட்டு. அதனால் ட்ராப் ஆஃப் பிளட் எடுத்துக்கோங்க. அதை வந்து சப்போனின் சொல்யூஷனில் போட்டுக்கோங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா RBC வந்து ரெப்யூச்சர் ஆயிரும். ஸோ RBC வந்து ரெப்யூச்சர் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சப்போனின் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஃபோம் டெஸ்ட்னால் ட்ரக் எடுத்து வாட்டரில் போட்டுக்கோங்க. 10 to 20 ml ஆஃப் வாட்டரில் போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணோம்னா ஃப்ராத் ஃபார்ம் ஆகுது. அதை தான் அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போனின் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிளட் எடுத்து போடும்போது அதில் இருக்கிற RBC வந்து ரெப்யூச்சர் ஆயிரும். இதுவே நீங்கள் ஃபோம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்து வாட்டர் கூட போடுங்க, ஃப்ராத் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு புகை மாதிரி போகும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போனின் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ்க்காகவும் டெர்பனாய்ட்ஸ்க்காகவும் ஸ்டீராய்ட்ஸ்க்காகவும். இதில் வந்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் 2 டெஸ்ட் இருக்குது. லிபர்மேன் பக்கர்டு டெஸ்ட்டு அண்ட் ஆன்டிமனி ட்ரைக்ளோரேட் டெஸ்ட்டு. ரெண்டுமே மிக மிக இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. இதில் வந்து பார்க்கும்போது லிபர்மேன் பக்கர்டு டெஸ்ட்டில் அல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ட்ரக், அதாவது நீங்கள் ட்ரக்கில் எடுத்து CHCl3 ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஆட் பண்ணிக்கோங்க, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கோங்க.
அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரக்கு கூட ஆட் பண்ணும்போது என்னவா மாறுதுன்னா ஒய்லட்லேருந்து ப்ளூ கலர் ரிங் ஒன்று ஃபார்ம் ஆகுது. டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரக்கு, அதுக்கடுத்தது CHCl3 கால்சியம் அண்ட் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு ஆட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்தது பார்க்கும்போது கான்சன்ட்ரேட்டட் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்னவா மாறுதுன்னா வயலட் ஆர் ப்ளூ கலர் ரிங் மாதிரி நமக்கு கிடைக்கிது. வயலட் இல்லைனா ப்ளூ கலர் ரிங் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்டிமனி ட்ரைக்ளோரைட் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அதே மாதிரி ட்ரக் எடுத்துக்கோங்க. CHCl3 ஆட் பண்ணுங்கள், SbCl3 ஆட் பண்ணிவிட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரைடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு பிங்க் கலர் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம ஸ்டீராய்டு அண்டு ட்ரைடெர்பெனாய்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம வெறும் ஸ்டீராய்ட்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர்மேன் பக்கட் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுவே ஸ்டீராய்ட்ஸு டெர்பெனாய்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம SbCl3 வந்து ஒன்று தனியாக டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் வந்து நம்ம SbCl3 ஆட் பண்ணுறதில்ல, அசிட்டிக் அன்ஹைட்ரைட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் CHCl3 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, தென் அசிட்டிக் அன்ஹைட்ரைட் ஆட் பண்ணிக்கோங்க, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ண உடனே நம்ம டெஸ்ட் டியூப்பில் வயலட் கலர் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அதுவே நீங்கள் ட்ரக் எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது CHCl3 எடுத்துகிட்டு குளோரோஃபார்ம் எடுத்துகிட்டு அது போக SbCl3 எடுத்துக்கோங்க, அது கூட அசிட்டிக் அன்ஹைட்ரைடு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும். அந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன கலர் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும். இதை பிங்க் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸு அண்ட் ட்ரைடெர்பெனாய்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூமாரின் கிளைகோசைட்ஸ் இருக்கான்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு என்ன கெமிக்கல் டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட்டு அண்டு ஃப்ளோரசன் டெஸ்ட்டு. ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரக் எடுத்துக்கோங்க, அது கூட ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஃபெரிக்ளோரைடு ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரக் எடுத்துகிட்டு ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட்டுன்றதுனால ஃபெரிக்ளோரைடு ஆட் பண்ணிவிட்டு நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டீப் க்ரீன் கலர்லேருந்து எல்லோ கலர் கிடைக்கிது. கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஆட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து க்ரீன்லேருந்து எல்லோவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ இதில் வந்து கியூமாரின் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஃப்ளோரசன் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ட்ரக் எடுத்துகிட்டு NaOH கூட ஆட் பண்ணிக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நீங்கள் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளூ டு க்ரீனாக மாறும். இதில் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு கியூமாரின் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லோ கலர் வரும், ஃப்ளோரசன் டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் வரும், ப்ளூ க்ரீன் கலரில் வரும். ஓகேங்களா, ப்ளூ க்ரீன் ஃப்ளோரசன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸ்க்கு என்ன டெஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பால்ஜெட் டெஸ்ட்டு அண்ட் 3,5 டைநைட்ரோ பென்சோயிக் ஆசிட் டெஸ்ட்டு. பால்ஜெட் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, டிஜிட்டாலிஸ் லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃபோட திக் போர்ஷனை நம்ம சோடியம் பிக்ரேட் சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சிடணும். அந்த லீஃபோட திக் போர்ஷனை கொண்டு போய் இதுதான் திக் போர்ஷன் வச்சுக்கோங்க. அது வந்து சோடியம் பிக்ரேட் சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணி வச்சுக்கிறோம். அது டிப் பண்ணி வச்சோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ டு ஆரஞ்சு கலரில் ஃபார்ம் ஆகும். அந்த லீஃபோட கலர் என்னவாக மாறும்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆரஞ்சு கலரில் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு கிளைகோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டிஜிட்டாலிஸை கொண்டு போய் சோடியம் பிக்ரேட் சொல்யூஷனில் போடுற உடனே ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா பால்ஜெட் டெஸ்ட்டு அது கிளைகோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது 3,5 டைநைட்ரோ பென்சோயிக் ஆசிட் டெஸ்ட்டுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, ட்ரக் எடுத்துக்கோங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போட்டுட்டு அதை வந்து 2% 3,5 டைநைட்ரோ பென்சோயிக் ஆசிட் கூட போட்டுக்கோங்க.
அப்போ நமக்கு பிங்க் கலர் ஃபார்ம் ஆகுது, கிளைகோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரக்கு ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 3,5 பென்சோயிக் ஆசிட் பென்சோயிக் ஆசிட் டைநைட்ரோ பென்சோயிக் ஆசிட். ஓகேங்களா? இது கூட நம்ம ட்ரக் ஆட் பண்ணும்போது நமக்கு பிங்க் கலர் ஃபார்ம் ஆகுது. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்டியாக் கிளைகோசைட்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாவனாய்ட் கிளைகோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேனிலின் HCl டெஸ்ட்டு அண்ட் அம்மோனியா டெஸ்ட்டு. வேனிலின் ஹைட்ரோக்ளோரைட் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ட்ரக் ப்ளஸ் வேனிலின் ஹைட்ரோக்ளோரைட் ஆட் பண்ணிக்கோங்க, பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும், ஃப்ளாவனாய்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட்டு அம்மோனியா டெஸ்ட்டு. அதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கு ஃபில்டர் பேப்பரையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்போஸ்டு அம்மோனியா வேப்பர். நீங்கள் வந்து ட்ரக்கையும் ஃபில்டர் பேப்பரையும் இது பண்ணும்போது அம்மோனியா வேப்பர் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ எல்லோ ஸ்பாட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், அதில் ஃப்ளாவனாய்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயனோஃபோரிக் கிளைகோசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது சோடியம் பிக்ரேட் டெஸ்ட்டு. இது ஒன்றும் இல்லை, ட்ரக் எடுத்துக்கோங்க. ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த ரெண்டும் ஒரு ட்ரக்கு. இதில் பார்த்தா ட்ரக்கு ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பேப்பர் இருக்குல்ல, ஃபில்டர் பேப்பரில் வந்து சோடியம் பிக்ரேட் ட்ரக்கை வந்து தடவி அதை வந்து மேலே வச்சிடணும். டெஸ்ட் டியூபுக்கு மேலே கார்க் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிடணும். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ரக்கு உள்ளே வந்து ட்ரக் ப்ளஸ் H2SO4 இருக்கும். ட்ரக் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பரு, மேலே வந்து ஃபில்டர் பேப்பரு, அது போக சோடியம் பிக்ரேட் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் இருக்கும். அப்போ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சோடியம் பிக்ரேட் வந்து உள்ளே இருக்கிற ட்ரக்கோடையும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோடையும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கலர் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபார்ம் பண்ணும். நம்மளுக்கு என்ன கலர் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபார்ம் பண்ணும். ரெட் கலர் வந்துச்சுன்னா சயனோஃபோரிக் கிளைகோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதில் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டெஸ்ட் இருக்குது கிளைகோசைட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஆந்த்ரோகுயினோன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாண்ட் ட்ராஜர்ஸ் டெஸ்ட்டு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து சப்போனின் கிளைகோசைட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஹீமோலைசிஸ் ஃபோமு. தென் பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட்ஸு ட்ரைடர்பனாய்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு லிபர்மேன் டெஸ்ட்டு, ஆன்டிமனி ட்ரைக்ளோரைட் டெஸ்ட்டு. தென் குமாரின் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம், ஃபெரிக்ளோரைடு ஃப்ளோரசன் டெஸ்ட்டு. கார்டியாக் கிளைகோசைட்ஸ்க்கு பால்ஜெட்டு 3,5 டைநைட்ரோ பென்சோயிக் ஆசிட் டெஸ்ட்டு. ஃப்ளாவனாய்ட்ஸ்க்கு வேனிலின் ஹைட்ரோக்ளோரைடு அம்மோனியா டெஸ்ட்டு. சயனோஃபோரிக் கிளைகோசைட்ஸ்க்கு சோடியம் பிக்ரேட் டெஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். அது வந்து இது ரொம்ப ஈஸி தான். என்னென்ன ட்ரக்கு கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், என்ன கலர் கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம்னா போதும். எல்லாமே ப்ரெசண்ட் தான், எதுவுமே ஆப்சண்ட்டுக்கான டெஸ்ட் இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.